மணிமேகலை வந்து நின்றுருக்கு. நான் தானே ஆங்கரு. என்ற தானே இந்த மாதிரியான எமோஷனல் இது பண்ணோம். அப்போ தானே கட் பண்ணி ப்ரொமோவில் போடுவானுங்க. நீ இங்கே பண்ணிட்டு இருந்தால் என்னைய ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சுலன்ட்டு அங்கேயே வாக்குவாதமாக இருக்குது. அப்போ வந்து நேரடியாகவே மணிமேகலையை வந்து பிரியங்காட்ட சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி வந்து விஜய் டிவிக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணாலும் பிரியங்கா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரியங்காவை தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்களா நிறுவனம் வந்து விஜய் டிவி தரப்பு? இல்லை, தன்னம்பிக்கை உள்ளவர்கள், திறமை உள்ளவர்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. போடா நீ இல்லைனா எனக்கு 1000 வேடா, இதுக்காட்டிலும் பெரிய இடத்துக்கு போயிடுவேன். அதுதான் தன்னம்பிக்கை உள்ள, திறமை உள்ள ஆட்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து நீங்கள் தலக்கணும் எடுத்துக்கிட்டாலும் சரி, திமிருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்க விஷயம் பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை. என்ன நடந்துச்சுன்னா இப்போ வந்து இல்லை, பிரியங்காவும் மணிமேகலையும் ஒரே காலகட்டத்தில் மீடியாவுக்கு வந்தவங்க. 2 பேரும் சன் மியூசிக்லேருந்து விஜய் டிவிக்கு வர்றாங்க. வந்தவொடனே நிறையா நிகழ்ச்சிகள் விஜய் டிவியினுடைய ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னா 2 பேர் தான். இப்போ ஒன்று மணிமேகலை, ஒன்று பிரியங்கா. 2 பேர் தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5 வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த மீடியா மேஷன் கம்பெனி வந்து அங்கே இருந்தக்கூடிய வெங்கடேஷ் பட்டை மட்டும் கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு சேனலுக்கு பண்ணுறாங்க. இப்போ செஃப் தாமுவும் மற்ற டீமும் இங்கே பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமுமே வெளியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க. விஜய் டிவியினுடைய இன்னோஸ் ப்ரோக்ராமும் எதுவுமே கிடையாது. இப்போ குக்கு வித் கோமாளியாக இருக்கட்டும், சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், ஸ்டார்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா ப்ரோக்ராமுமே வெளியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏற்கனவே மீடியா மேஷனுங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க வெளியில் போன பிறகு வேற ஒரு கம்பெனி இந்த நிறுவனத்தை, இந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆங்கராக வந்து மணிமேகலை வர்றாங்க. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் வந்துட்டு போவாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக வந்தவங்க தான் பிரியங்கா. விஜய் டிவியில் ஒரு பெரிய ஆங்கர், ரொம்ப நாளாக இருக்கக்கூடியவங்க. அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கலந்து கொள்றதுக்கு பார்ட்டிசிபேட்டாக வந்ததுனால வந்ததில் இருந்தே பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு சின்ன ஒரு உரசல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரே கத்தி வாரில் உரையில் 2 கத்திங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து இங்கே ஆங்கரு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து 2 பேருக்கும் போயிட்டே இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்தை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம திவ்யா துரைசாமி, வாழை படத்தினோட ஹீரோயின், அவங்க வந்து எலிமினேட் ஆகி வெளியில் போகிறாங்க. போகிற அன்னைக்கு அந்த லாஸ்ட்டு விஜய் டிவி நடக்கும்ல, போகிறப்ப கட்டி பிடிச்சி அழுது அதை எடுத்து ப்ரொமோலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் வந்து பிரியங்காவை பார்த்து அவங்க ரொம்ப ஹக் பண்ணி அழுது அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்திருக்கு. அப்போ இது மணிமேகலை வந்து நின்றுருக்கு. நான் தானே ஆங்கரு, என்ற தானே இந்த மாதிரியான எமோஷனல் இது பண்ணோம். அப்போ தானே கட் பண்ணி ப்ரொமோவில் போடுவானுங்க. நீ இங்கே பண்ணிட்டு இருந்தால் என்னைய ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சுலன்ட்டு அங்கேயே வாக்குவாதமாக இருக்குது. அப்போ வந்து நேரடியாகவே மணிமேகலையை வந்து பிரியங்காட்ட சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, நான் தான் இங்கே ஆங்கரு, நீங்கள் எல்லா விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் மாதிரி. அதுவும் திருப்பி பேசி 2 பேரும் கோச்சிட்டு போய் அந்த பிரியங்கா வேனில் உட்காந்துருச்சு. இவங்க தனியாக மேக்கப் ரூமில் உட்காந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்டில் இருக்க ஆட்கள்லாம் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியலை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, பிரியங்காட்ட சாரி கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது முடியாதுன்னு சொல்லி அதற்கு பிறகு ஒரு அதுக்கு பிறகு ஒரு எபிசோட் எடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு ஜெல்லாகாமையே அவங்களுக்குள்ளே போய் தான் கடைசியில் அது வந்து வெளியில் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு, வெளியில் வந்த பிறகு போட்ட வீடியோ தான் ஒரு பெரிய பரபரப்பான, இன்றைக்கி வந்து நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த செய்தியை கொண்டு போயிட்டாங்க. ஒரு நிறுவனத்தில் 2 ஸ்டாஃபுக்குள்ளே நடந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து ஊர் பிரச்சனை ஆகி விட்டாங்க. அது வந்து 2 மொழி பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனி வந்து விஜய் டிவிக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணாலும் பிரியங்கா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வியும். இப்போ மீடியா மேஷன் போனாலும் சரி, இன்னொரு கம்பெனி வந்தாலும் சரி, எந்த நிறுவனம் வந்து அங்கே விஜய் டிவிக்காக நிகழ்ச்சி பண்ணி கொடுத்தாலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பிரியங்கா இருக்காங்க. அப்போ பிரியங்காவை இப்போ ரெஃபர் பண்ணுறாங்களா விஜய் டிவி? ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்ப ஒரு டாக் ஷோ ஒன்று பண்ணுறோம், ஒரு காமெடி ஷோ ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரியங்காவை தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்களா நிறுவனம் வந்து விஜய் டிவி தரப்பு? கண்டிஷன். விஜய் டிவிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸ்டாருடைய ஒரு கன்சர்ன் தான் ஸ்டார் விஜய். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பண்ணுறவங்க தான் இதை கையில் எடுத்து பண்ணுறாங்களாங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் பரவலாக போகுது. அது வெளிப்பாடாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் பிரியங்கா மணிமேகலை வெளியில் வந்தாங்க அப்படின்னு. இல்லை, மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுடைய இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா ஆரம்பத்துலேருந்து கடந்த ஒரு 10-12 வருஷமாக என்ன நடக்குதுங்கிறது அப்பப்போ அவங்க வீடியோவை போட்டே இருப்பாங்க.
அப்போ வந்து என்னென்னா மணிமேகலையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அது நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம கூட இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கிறேன், இன்றைக்கி அங்கே போயிருக்கிறேன், போகிற வழியில் இது சாப்பிட்டோம் அப்படி எல்லாத்தையுமே ஷேர் பண்ண அது எல்லோரும் அந்த மணிமேகலையை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம கூட கனெக்டாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோடனே அந்த பொண்ணு எமோஷனல் ஆகி அழுது வீடியோ போட்டோடனே, அழுகலை, எமோஷனல் ஆகி பேசி வீடியோ போட்டோடனே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. பொதுவாகவே மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனி ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க. விஜய் ஆண்டனி பொண்ணை பற்றி இந்த பொண்ணு ஆங்கராக வந்து கேள்வி கேட்கும். பார்த்தா அவர் ஸ்ட்ராங்காக இருந்து பதில் சொல்லிட்டு இருப்பார், இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். எப்படி சார் தாங்குனீங்க, நீங்கள் உங்களால் எப்படி முடிஞ்சுது? விஜய் ஆண்டனி அந்த பொண்ணை தேத்திட்டு இருப்பார், அழுகாத மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு பொண்ணு. அதை லைட்டாக வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணோடனே அது வந்து எமோஷனல் ஆகிடுச்சு. அதனுடைய போட்ட வீடியோ தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து, தன்மானத்தை விட்டு கொடுத்து எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிற விஷயம் இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? தன்மானம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கணும். தன்மானம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், எதுக்கு போட்டிருக்கோம்? மானத்தை மறைக்க தான் போட்டிருக்கோம். அப்போ உடலை மறைக்கிறதுக்கு ஒரு துணி வேணும். நம்ம உள்ளத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாயப்பதற்கு தன்மானம் தான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசம். அந்த மான மரியாதை இழந்துட்டேன்னா அவன் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லையே. நம்மளுடைய கலாச்சாரமே அப்படித்தானே சொல்லுது. தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மான மரியாதை தான் நமக்கு முதல், அடுத்து தான் நமக்கு உணவு உடைங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சீண்டல் வர்றப்போ, அதுக்கு ஒரு டச் வர்றப்போ வந்து அது யாராலையும் பொறுத்துக்கிற முடியாது. அதனால ஒரு எமோஷனலாக வெடிச்சிருக்காங்க. பிரியங்கா பற்றி சொல்லியிருக்க குற்றச்சாட்டு வந்து, பிரியங்கா ஏதோ பெரிய ஆளு மாதிரி என்கிட்ட வந்து ஏதோ பேச சொன்னாங்க, மன்னிப்பு. நான் நினச்சேன், நானும் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், அவங்க என்ன பெரிய ஆளா, எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகல அவங்க சொல்லியிருக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்தவங்க, யாரும் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. மணிமேகலையும் ஒரு டேலண்டான பர்சன் தான். மணிமேகலையும் ஆரம்பத்தில் சன் மியூசிக்கில் இருந்து அப்புறம் வந்திருக்காங்க. நிறைய ஈவெண்ட்டு, ஷோஸ் அதுன்னு பயங்கரமாக பண்ணிட்டு பிஸியாக இருக்கக்கூடிய நபர் தான். ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்தவங்க தான். யார் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. இவங்க விஜய் டிவிக்கு போனால் ஒரு ஃபேம் ஆயிடுறாங்க, உலகம் முழுக்க பயணப்படுறாங்க, நிறைய ஈவெண்ட் கிடைக்கிது, அதை வச்சு நிறையா சான்சஸ் கிடைக்கிது, நிறையா அவங்க டெவலப் ஆகிட்டே போகிறாங்க. அதனால் விஜய் டிவியை அவங்க ஸ்ட்ராங்காக பிரியங்கா பயன்படுத்திக்கிட்டாங்க. மணிமேகலை மற்ற மற்ற சேனல்லையும் பண்ணாங்க. அப்படிங்கும்போது யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க தான். அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிடியூட் காமிச்சிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். பிரியங்கா வந்து மணிமேகலைகிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆக்டிடியூட் காமிக்க போய் தான் அவங்க மணிமேகலை ரியாக்ட் பண்ண வேண்டியது. இது இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது மீடியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக மீடியாவில் வேலை பார்த்துட்ருக்கேன். பிஹைண்ட் ஸ்க்ரீன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டிங்கனாலே அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். கூட இருக்கிற வேறு ஆங்கர் பண்ணுவாங்க பிரச்சனை, அந்த நிறுவனத்துக்குள்ளே பிடிக்காத ஆட்கள் பண்ணுவாங்க, ஒரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஆங்கருங்கிறது இப்போ 2 பேர் தான். டிடி ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தனால அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஆன் ஸ்க்ரீன் வர்றதில்ல, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டிடி தான் நிறைய நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஜய் டிவியில். அப்படிங்கும்போது டிடி வர்றதில்ல. அப்போ டிடி இல்லைங்கிற போது இவங்க 2 பேர் தான் இப்போ மெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்தை தக்க வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற போட்டி பிரியங்காட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மணிமேகலை பார்க்குறப்ப ஓரளவுக்கு தெரியல. டிடிட்ட அந்த பிரியங்காட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பரவலாக சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக விஜய் டிவி தரப்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க ரொம்ப தயங்குறாங்க இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு. அப்படி இப்படின்னு தயங்குற மாதிரி பேசுகிறாங்க. சில தகவல் நமக்கு சொன்னாங்க. பார்க்குறப்ப பிரியங்காவினுடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அவங்க டாமினேஷன் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்காவை எதிர்த்து யாருமே அங்கே பேச முடியாத நிலையா? அவ்வளோ பெரிய ஆளா அவங்க? இல்லை, பெரிய ஆளா அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் முதலிடம் கொடுக்குது நிர்வாகம். அதுக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள வந்தாலும் அதில் பிரியங்கா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்களா, கண்டிஷன் அதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எத்தனையோ நாங்கள் ஒரு ஆங்கர் கொண்டு வர்றோம், நாங்கள் ஒரு இதை கொண்டு வரோம்னு அவங்க சொன்னால் கூட திரும்ப வந்து நீங்கள் பிரியங்காவை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருதுல்ல. அப்போ பிரியங்கா அங்கே ஒரு வலுவான இடத்தில் இருக்கிறார், அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுதுல்ல நமக்கு. மணிமேகலை அவரை நம்ம வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு ஆங்கருக்காக ட்ரை பண்ணி வந்து அதுக்கப்புறம் கோமாளி காமெடி எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஷோ தான் அந்த குக் வித் கோமாளி ஆங்கர். ஸோ அதை பறிக்கிறப்போ மக்களுக்கே ஒரு எமோஷனலாக வந்து அது கனெக்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொன்னேன். அது நம்ம தொடர்ந்து டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஷோ போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த மணிமேகலையினுடைய வளர்ச்சியை வந்து எல்லோரும் தன்னுடைய வளர்ச்சியாக நினைக்கிறாங்க.
அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்கலாம் மணிமேகலை சரி நம்ம வீட்டு பொண்ணு நம்மளுடைய வளர்ச்சி மாதிரி நினைக்கிறாங்க. அதில் ஒரு இடைஞ்சல் ஆகின பிறகு தான் அது ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து பரபரப்பான ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு, பெரிய டிபேட் ஆகிடுச்சு, ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டாண்ட் வித் மணி அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் போயிடுச்சு. அப்போ அது என்னென்னா அந்த மணிமேகலைக்கு நடந்த ஒரு இது வந்து நமக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனையான காரணம். அவங்க கூட கிளம்புறப்ப கூட அதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் வந்து நான் போகிறேன், எனக்கு வேறு எது இருந்தாலும் நான் பொழைச்சிக்குவேன், மற்றவங்க மாதிரி வேறு வழி இல்லாமல் நான் ஒன்றும் அங்கே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எடுப்பாங்க இல்லை, தன்னம்பிக்கை உள்ளவர்கள், திறமை உள்ளவர்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. போடா நீ இல்லைனா எனக்கு 1000 வேடா, இதுக்காட்டிலும் பெரிய இடத்துக்கு போயிடுவேன். அதுதான் தன்னம்பிக்கை உள்ள திறமை உள்ள ஆட்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து நீங்கள் தலக்கணும் எடுத்துக்கிட்டாலும் சரி, திமிருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்கிட்ட திறமை இருக்குது, நான் யார்ட்டையும் அணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது, யார்ட்டையும் வந்து பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு திறமை இருக்குது, என் திறமைக்கு நான் எங்கே வேணாலும் பொழைச்சிக்குவேன். இதில் இன்னொரு கோணத்தில் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ இந்த ரக்ஷன் மேலேயே டவுட்டே வருது சார். ரக்ஷன் இருந்த இடத்துல இப்போ மணிமேகலை வந்ததானே, ஒருவேளை பிரியங்கா வச்சு ஏதாவது பண்ணிட்டாரா? இல்லை, அப்படிலாம் ரக்ஷனுக்கு இப்போ முழு ஃபோக்கஸ் வந்து படம் பண்ணணுன்றது தான். அது இது செகண்ட் ஆப்ஷனாக தான் மீடியா வச்சுருக்காப்புல. படம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள், படத்தில் நல்ல ரோல் பண்ணணும்னு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச ரக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரக்ஷனை நிறைய தடவை மணிமேகலை சும்மா டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டே நீ எப்படா போயே தொலைய மாட்டேங்கிறேன், நான் ஆங்கராக வந்துடுறேன். அது சும்மா ஜாலிக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஓகேண்ணா, இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய பேசும் பொருளாச்சு. விஜய் டிவியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்லை பிரியங்காக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கானா கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், வியூவர்ஸ் குறையும். அப்படிங்கும் போது அவங்க ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க செய்வாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் மீடியா மேசனோட போய் சேர்ந்துருங்க அப்படின்னு மணிமேகலை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை முடிவு பண்ண வேண்டியது மணிமேகலை தான். ஏன்னா 2 பாதிக்கப்பட்டவங்க ஒன்றா போய் சேர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு ரேப்பாவாக இருக்கும், நல்ல ஒரு வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகும். அதை முடிவு பண்ண வேண்டியது அவங்க சைடில் வேக்கன்சி இருக்கான்னு தெரியணும், இவங்களும் போகிற மனநிலை இருக்காங்களான்னு தெரியணும். பெர்சனலாக சில வேலைகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க, எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பிரியங்கா அவர்கள் ஆல்ரெடி வந்து அந்த குக் வித் கோமாளிக்கு முன்னாடி அவங்க பிக் பாஸ்ல வந்தப்பே அவங்க ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டாங்கிற ஒரு ஆட்டிடியூட் குரூப் சேர்த்துக்கிட்டு நிறைய பேரை அவங்களுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க மக்கள் மனநிலை வந்து இவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆமாம், பிக் பாஸில் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாளைக்கு மேலே ஒன்றா இருந்தவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து மக்கள் நம்பத்தானே செய்வாங்க, தொடர்ந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நாஞ்சில் விஜயன் வெளியே போகிறப்ப நான் ஒஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார், இதே குக் வித் கோமாளியில். அதே மாதிரி பிரியங்காவை பற்றி கூட இருந்த ஒரு 40-50 நாள் கூட இருந்த அந்த பிக் பாஸ் ஹவுஸில் சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மற்ற அவங்களுக்கு வேறு வேறு குற்றச்சாட்டு வச்சாலும் இவங்களுக்கு வந்து அவங்களோட ஆட்டிடியூட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய மாதிரி தானே இருக்குது. அவ்வளோ பெரிய டிவி, அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு 2 ஆங்கரை தவிர வேற எந்த ஆங்கரும் வந்து வர முடியல, நிலையாக இருக்க முடியல. ஒரு 2-3 பேர், கோபிநாத் அவர்கள் அந்த இடத்த பிடிச்சி அப்படியே இருக்காரு, ஒரு ஷோட நின்றாரு, இல்லைன்னா அவரும் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாக்காப்பா பிரியங்கா இதை தவிர வேற யாரும் பெருசாக வளரவே முடியல விஜய் டிவியில். என்ன காரணம்? வளர முடியலன்னா அந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம். இன்றைக்கி எத்தனையோ சேட்டலைட் சேனல் இருக்குது, எத்தனையோ சேட்டலைட் சேனல் எவ்வளோ நிகழ்ச்சி பண்ணுறாங்க. யாருக்காவது தெரியுமா அந்த ஆங்கரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வேறு ஈவெண்ட் கிடைக்குதா, அவங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு போகிறாங்களான்னு கிடையாது. விஜய் டிவியில் ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்தால் கூட போதும், அவங்க வந்து உலகம் முழுக்க ஃபேமிலியர் ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம், பவர்ஃபுல்லான இடம். அந்த இடத்த யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீயா நானா வந்தால் விஜய் டிவியில் நீயா நானாவை கோபிநாத்தை தவிர்த்து விட்டு வேறு யாரும் நடத்த முடியாது. அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியலான ஒரு நபர், எல்லா விஷயமும் தெரிஞ்ச அந்த ஷோவை கொண்டு போகக்கூடியது. அது ரீப்ளேஸுங்கிறது அந்த இடத்துல வேறு யாரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே பார்க்க முடியாது. அதனால் அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். 2வது நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் அது தனியாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அது யாரை வந்து ஆங்கராக வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த நிறுவனம் தான், மெர்க்குரி நெட்வொர்க்குன்னு அந்த நிறுவனம் தான். அப்படிங்கும்போது அது சரியான ஆள் அப்படிங்கிறது யாருக்கு மறுப்பு கிடையாது, யாரும் மாற்ற சொல்லப்படியாது. அதை விட்டுருங்க, மற்ற ஆங்கர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாலாவை ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, பாலாவை ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிஷாவை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் என்னமோ அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஆட்களோட வேலை செய்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால திருப்பி பயன்படுத்துகிறாங்க. ஓகே, என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குண்ணா இந்த ஒரு கார்பரேட் ஒரு பெரிய டிவி நிறுவனத்தில் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் பேஸ் பண்ணுவாங்க? அதாவது கார்பரேட்டு அதெல்லாம் விட்டுருங்க, மீடியாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குது. ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறப்ப அவன் என்ன சித்தாந்தம், என்ன பேக்ரவுண்டு, அவன் என்ன சொல்ல போகிறாங்கிற விஷயங்கள்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ரெண்டாவது நிறைய இப்போ உள்ளுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குது, மீடியாக்குள்ளே பாலிடிக்ஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முந்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து ஒரு மீடியாக்குள்ளே உள்ளே பெற முடியாது. அவனுக்கு ஒவ்வொரு சேனலும் அந்த ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி சேனலாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் உள்ளே இழுப்பாங்க. அதை மீறி ஸ்க்ரீனில் வர்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நாளாகலாம் ஆகும். நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கூடயே இருக்கிற நபராக இருப்பார், ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தோடனே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார். இது வந்து எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அது மீடியாவிலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிரியங்காவுக்கு அத்தனை ஷோ இருந்தாலும் ஏன் மணிமேகலையை பிடிச்சி வம்புழுக்கணும்? ஏன் அவங்களுக்கு தான் நிறைய ஷோ இருக்குல்ல, ஒரு ஷோ பண்ணிட்டு போட்டு. இல்லை, எல்லாத்துலேயும் நம்ம இருக்கணும். விஜய் டிவியின் முகமாக நான் தான் அப்படிங்கிறத திருப்பி அவங்க காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஆடியோ வேற ரிலீஸ் ஆச்சு, அது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியல. இல்லை, அது ஆடியோ வந்து அந்த 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 ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஆடியோ தான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அந்த திவ்யா துரைசாமி வெளியில் போகிறப்ப நடந்த ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் தான். ஏறக்குறைய அந்த ஆடியோ உண்மை தான். ஆடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லையே. இல்லை, பிரியங்கா வந்து பேசுகிறாங்க, நீ யார் கேட்கறதுக்கு, நீ வெளியே போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அதில் நடந்த உண்மை தான். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. அது ஆடியோவும் வந்திருக்கேன். மணிமேகலை இதை ஃபேஸ் பண்ணி மேலே வந்திருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா சார்? இல்லை வெளியே போனது இல்லை, அது முடியாமல் தான் அந்த பஸ்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு என்னால் முடியலை, விட்டுருவோம், இவனோட மல்லு கட்டுறது பேசாமல் வெளியே போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்புறம் தான் பஸ்டாகி வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ விஜய் டிவியில் வளர்கிறதுக்கான வழிகள் இல்லையா புதுசாக ஒருத்தவங்க? வளர்றதுக்கான வழினா நிறுவனத்தோடு அனுசரித்து போய் நிறுவனத்திற்கு பிடித்தமான ஆட்களாக இருந்தால் வளரலாம், அவ்வளோதான். பிரியங்கா தரப்புல இருந்தும் விஜய் டிவி தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல, எந்த ஒரு விளக்கமும் தரல. இது பெருசாகிட்டே இது என்னதான் நடக்குது? இல்லை, பிரியங்கா ஏதோ ஒரு டூர் போயிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இல்லை, ஃபாரின் டூர் போயிருக்கிறதாக. வந்த பிறகு இருக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கண்டிப்பாக ஒரு விளக்க வீடியோ ஒன்று போடுவாங்க. அது மிக விரைவில் வரும், எதிர்பார்க்கலாம். ஓகே, ரக்ஷனோட தான் போயிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க. அதான் பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. இல்லை, அது தெரியல. அவங்க அப்ராட் டூர் போயிருக்கிறாங்க, அது வந்த பிறகு தான் தெரியும். ஓகே, நான் இப்போ மணிமேகலை என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கண்ணா? மணிமேகலை திறமை உள்ள பொண்ணு, எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிறோம், கவலைப்பட வேணாம். இவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள், அவ்வளோதான்.